அன்றிலிருந்து இன்று வரை ஆலயங்களிலும் சரி, எங்கள் ஆலயங்களிலும் சரி, மற்ற ஆலயங்களிலும் நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கடந்த 1ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நான் இந்திய அருட்பணி இயக்கத்தில் இணைந்து, நான் மத்திய அரசில் பணிபுரிந்தாலும் கிடைக்கிற நேரங்களில் இந்திய அருட்பணி இயக்கத்தில் இணைந்து ஊழியம் செய்கிறேன். அதன்படி இந்த ஆலயத்தில் 1ஆம் தேதி இந்திய அருட்பணிக்கு தபசு கால சிறப்பு கூடைக்கு ஆயர் அவர்கள் அனுமதித்தார். அப்பொழுது ஊழியத்தை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல்லப்பட்டது. நான் சனிக்கிழமை வரை எல்லாம் என்ன சொன்னாங்க, ஐயரே ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவார், ஒரு வசனத்தை தான் எடுப்பார், 20 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுவார், டைம் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அப்படின்னாங்க. உடனே நான் எழுதுனீங்களாம் கொஞ்சம் சுருக்கிட்டேன். திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தாங்க, எங்கள் டைமிங் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே சுருக்கினதை திரும்பி ரத்தினமாக சுருக்கி அதையும் சுருக்கி நான் பேசினேன். அப்போ தான் சொன்னாங்க, ஐயாவுடைய செய்தி குறித்து நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு வசனத்தை தான் எடுப்பார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஐயாவுடைய செய்தியை நான் இன்றைக்கி தான் கேட்டிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். மிக அருமையான ஒரு காரம் சாரம் எல்லாம் கலந்து, காரமும் அதிகம் இல்லாமல், சாரமும் அதிகம் இல்லாமல், உப்பும் அதிகம் இல்லாமல், எல்லாம் ஈவனாக கரெக்டாக இந்த 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட் நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் யார் பேசினாலும் நோட் பண்ணிக்குவேன், ஏன்னா நான் போய் சொல்லணும் இல்லை மற்ற இடத்துல. நான் நோட் பண்ணியிருக்கேன். ஐயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து சிலர் பேசும் பொழுது சொன்னாங்க, இந்த சபை, இந்த திருச்சபை செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. செத்து போன சபையை உயிர்ப்பிக்கிறது கஷ்டம், சாகவில்லை. இது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது, அவ்வளோதான். ஐசியில் இருக்குது, ஐசியில் இருக்கிறது வார்டுக்கு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு எல்லாம் உண்டு. செத்து போச்சுன்னா நம்ம நம்ப முடியுமா? அது கொஞ்சம் சிரமம். ஆகவே நம்முடைய திருமண்டலம் ஒரு ஐசியில் இருக்குது. பேராயருடைய மரணத்திற்கு பிறகு இப்போ கொஞ்சம் ஐசியில் இருக்குது. இப்போ நம்ம இவர்கள் எடுக்கக்கூடிய திருமண்டல தலைவர்கள், ஆயர்கள், பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சியில், பணிகளில், நடவடிக்கையில் இந்த திருமண்டலம் முதலாவது வார்டுக்கு வரும், அப்பொழுது வீட்டுக்கு வரும், அதன் பிறகு ஓய்வெடுத்த பிறகு ஓடும். ஆகவே நீங்கள் திருமண்டலத்தை குறித்து நீங்கள் ஆயர் கூட பேராயர் பட்டியலில் இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சாதாரண நம்ம பேசக்கூடாது. கடவுள் செய்ய நினைப்பதை, கொடுக்க நினைப்பதை எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. மனிதன் செய்ய நினைப்பதை கடவுள் அவர் சித்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வார். ஆகவே கடவுளுடைய கரமும் ஐயா மீது நன்மையாய் அமர்ந்திருக்கும் என்றால் நன்மையை நிச்சயமாக காண்பீர்கள். இப்போ ஒரு ஐயா சொன்னார், பாடல்களை குறைச்சிட்டு செய்திக்கு முக்கியத்துவம் அப்படின்னு. நெகேமியா எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்து பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சன்பலாத்திரியெல்லாம் தாண்டி அவன் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்தான். கட்டி முடித்து அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்கிற பொழுது எப்படி பிரதிஷ்டை செய்தார்னா, பாடலோடும் ஆடலோடும் துதியோடும் சுரமண்டலத்தோடும் தம்புருவோடும் ஆடி பாடி மகிழ்ந்து பிரதிஷ்டை செய்தார்கள் என்று. ஏன் சொன்னால் எனக்கு தப்பாக நினைச்சக்கூடாது. ஏன்னா பாடலும் செய்தியும் என்பது பாலும் தண்ணி மாதிரி, ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதனால் பாடலும் செய்தியும் ரெண்டுமே நமக்கு வேணும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர்களுக்கும் வணக்கம்.